சென்னை எம்எம்டிஏ காலனி 100 அடி சாலையில் மழையால் நீர் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கு ஆம்புலன்ஸ் ஒன்று சிக்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னையில காலை முதலே பெய்திருக்கக்கூடிய கனமழையின் காரணமாக தாழ்வான பகுதிகள் மற்றும் முக்கிய சாலைகள்ல மழைநீரானது தேங்கியிருக்கிறது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சியானது கோயம்பேடு எம்எம்டிஏ காலனி பகுதி இருக்கக்கூடிய 100 அடி சாலை, பிரதான சாலையில இருக்கக்கூடிய பகுதி. இந்த சாலையில மழைநீர்கள் தேங்கியிருக்கக்கூடிய காரணத்தினால போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்குது. குறிப்பா இருசக்கர வாகன ஓட்டிகள், கார்கள் போன்றவை ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறதுனால போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. அங்கு ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று அந்த போக்குவரத்து நெரிசலை சிக்கிக்கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பா 20 நிமிடங்களுக்கு மேலாக இந்த ஆம்புலன்ஸ் ஆனது இந்த பகுதியில் நிற்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து போலீசார் அந்த பகுதியில் இல்லாத நிலையில வாகன ஓட்டிகள் வழிவிட்டு தற்போது அந்த ஆம்புலன்ஸை வெளியே செல்ல வழிவிட்டிருக்கிறார்கள். இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள் போன்றவை இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொண்டு நிற்கக்கூடிய காரணத்தினால இந்த ஆம்புலன்ஸ் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. பின்பு வாகன ஓட்டிகள் அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழிவிட்ட காரணத்தினால் இந்த ஆம்புலன்ஸ் செல்ல நிலை ஏற்பட்டிருக்கிறது. சாலைகளை இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய மழை நீர் ஆறாக ஓடக்கூடிய காரணத்தினால இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டதாகவும் வாகன ஓட்டிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இருசக்கர வாகன ஓட்டிகள் தள்ளி செல்லக்கூடிய நிலையில தான் இந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக இந்த ஆம்புலன்ஸ் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து போலீசார் இந்த பகுதியில போக்குவரத்து சீர் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அந்த பகுதி மக்கள் வைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன்.